ஓம் சாந்தி. நாம் இதுவரைக்கும் என்ன பார்த்தோன்னா, ஆழ்மனதின் சக்தி, ஈர்ப்பு விதி, அதனுடைய தொடர்ச்சியை பார்க்கலாம். நாம் எதை அடையணும்னு நினைக்கிறோமோ அதை அடைஞ்சிட்டா மாதிரி அடிக்கடி மனக்காட்சியில் ஓட்டி பார்க்கணும். ஒரு குறும்படம் மாதிரி கற்பனையில் புத்தியின் மூலமாக நாம் விரும்பின அந்த விஷயம் நடந்தா மாதிரி அப்பப்போ நினச்சி பார்க்கணும். அடுத்தது அது உண்மையிலேயே நடந்தால், அது படிப்பு சார்ந்த விஷயமா இருக்கலாம், வேலை சார்ந்த விஷயமா இருக்கலாம், சொந்த வீடாக இருக்கலாம், சொந்த காராக இருக்கலாம். எதுவாக இருந்தாலும் அதை நீங்கள் உண்மையிலேயே அடைஞ்ச பிறகு ஒரு ஆனந்த உணர்வு கிடைக்கும் இல்லையா? அந்த ஆனந்த உணர்வை செயற்கையாக அனுபவம் செய்யணும். அப்படி மனதில் எண்ணமாக, புத்தியில் கற்பனையாக, காட்சியாக, ஆழ் மனதில் உணர்வாக வெளிப்படும்போது அந்த இலக்கு கண்டிப்பாக நடக்கும். இதை பற்றி நாம் போன வீடியோவில் பார்த்தோம். அப்போது இது போல் நினைக்கிறதால, சிந்திக்கிறதால, பேசுகிறதால, உணர்றதால நாம் எதை உணர்கிறோமோ, எதை அதிகமாக மனக்காட்சியில் பார்க்குறோமோ அதை நாம் விரும்புகிறதா நினச்சிக்கிட்டு ஆழ்மனம் நமக்கு அதை கொடுக்கும். அப்போ நம்ம எதை விரும்பி அடிக்கடி நினைக்கிறோமோ, உணர்கிறோமோ அந்த எண்ணம், சிந்தனை 21 நாள் கழித்து இந்த பிரபஞ்சத்துக்கு போகும். இந்த பிரபஞ்சம் நாம் கேட்டதை 21 நாள் கழித்து கொடுப்பதற்கான வேலையில் இறங்கும். ஏன் 21 நாள்னா, இதுக்குள்ளே நாம் நம்மளுடைய விருப்பத்தை ஒரு வேளை மாற்றிக்கலாம். இப்போது நல்லதை கேட்டு அது கொஞ்சம் லேட் ஆனாலும் பரவாயில்ல, அது சீக்கிரமாக வரலனாலும் பரவாயில்ல. ஆனால் கெட்டதை கேட்டு சீக்கிரமாக வந்துடுச்சுன்னா, அதனால் நாம் நம்மளுடைய விருப்பத்தை மாற்றிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் நாம் நல்லது கேட்டாலும் தீயதை கேட்டாலும் 21 நாள் கழித்து தான் அந்த எண்ணத்தை, சிந்தனையை, உணர்வை ஆழ்மனம் இந்த பிரபஞ்சத்துக்கு அனுப்பும். பிரபஞ்சம் அதை நமக்கு கொண்டு சேர்ப்பதற்காக நம்மக்கிட்ட வந்து அதை சேர்க்கறதற்கான வேலையில் அதுக்கப்புறமா இறங்கும் 21 நாள் கழித்து. ஸோ இது நாம் பார்த்தோம். அப்போது ஒரு எண்ணம் உடனே நடந்துடாது. அந்த எண்ணம் தொடர்ந்து, மனதில் வர எண்ணம் தொடர்ந்து புத்தியில் சிந்தனையாக மாறி, அது கற்பனையாக காட்சியாக மாறி, அது சார்ந்த உணர்வு ஆழ்மனதில் வெளிப்படும் போது அந்த உணர்வு பிரபஞ்சத்துக்கு போகும். அப்போ உணர்வு ரொம்ப ரொம்ப முக்கியம். சரி, இப்போ இது மட்டும் போதுமா? இப்போது இந்த ஆழ்மனதை பற்றி நிறைய பதிவுகள் நாம் யூடியூப்பில் பார்க்கலாம். ஆனால் அவங்க எல்லோருமே, இந்த ஆழ்மனதோட சக்தியை பயன்படுத்துகிற எல்லோருக்குமே இது கிடைக்குதுன்னா அது கேள்விக்குறி தான். எங்கே பிரச்சனை வருதுன்னா, அதனுடைய இன்னொரு பகுதி இருக்குது. அப்போ இது ஒரு பகுதி, நினைக்கிறது, சிந்திக்கிறது, காட்சியாக பார்க்கறது, உணருது. இன்னொரு பகுதி இருக்குது. அது என்னன்னா, இப்போது நீங்கள் உங்கள் நண்பருடைய வீட்டுக்கு போகிறீங்க. உங்கள் நண்பருக்கு ஏதோ ஒரு விசேஷம், அது பர்த்டேவாக இருக்கலாம், இல்லை கல்யாண நாளாக இருக்கலாம், ஏதோ ஒரு விசேஷம். அவருக்கு ஒரு அன்பளிப்பு வாங்கிட்டு நீங்கள் போகிறீங்க. இப்போ நீங்கள் போயிட்டு அவரை மகிழ்ச்சி உணர்வோடு அவரை பார்க்குறீங்க.
நீங்கள் ஒரு கிஃப்ட்டை வாங்கிட்டு போகிறீங்க, அந்த கிஃப்ட்டை அவருக்கு கொடுக்குறீங்க. அவர் அதை பெருசாக எடுத்துக்காம சும்மா அப்படி வாங்கி அப்படி வச்சிடுறாரு. அப்போ அது உங்களுக்கு ஒரு மாதிரி ஆகுது. நம்ம ஆசையாக பார்த்து பார்த்து வாங்கிட்டு வரோம், அவர் அது பெருசாக எடுத்துக்கலையே, அப்படி ஒரு உள்ளுக்குள்ளே ஒரு எண்ணம் வரும். சரி, பிஸியாக இருப்பார், அதுக்கப்புறமா அவர் அதை பார்ப்பார், பிரித்து பார்ப்பார், யூஸ் பண்ணுவார்னு நம்ம நினச்சிப்போம். அப்புறம் நம்ம அந்த ப்ரோக்ராம் முடியும், நம்ம வீட்டுக்கு வந்துடுவோம். மறுபடியும் ஒரு வாரம் 10 நாள் கழிச்சு நம்ம அவங்க வீட்டுக்கு போகிறோம். நீங்கள் உங்கள் நண்பருக்கு கிஃப்ட்டு கொடுத்தீங்க, அதை வாங்கி அவர் ஒரு குறிப்பிட்ட இடத்துல வச்சார் பார்த்தீங்களா, அந்த கிஃப்ட் அப்படியே இருக்குது, அதே இடத்துல இருக்குது. அந்த கிஃப்ட்டை சுற்றி அப்படியே டஸ்ட்டாக இருக்குது, போட்டது போட்டா மாதிரியே இருக்குது. இப்போ உங்களுக்கு எப்படி இருக்கும்? அடுத்த தடவை இவருக்கு ஏதாவது நம்ம கொடுக்கணுன்ற எண்ணம் வருமா? கண்டிப்பாக வராது, கொடுக்கவும் மாட்டோம். அப்படித்தான் இந்த பிரபஞ்சமும். ஆல்ரெடி இவருக்கு நம்ம நிறைய கொடுத்தோம், முதல்ல அதை அனுபவிச்சாரான்னு பார்க்கும். ஒருவேளை இது வரைக்கும் இந்த பிரபஞ்சம் நமக்கு கொடுத்ததை சரியாக அனுபவிக்கலைன்னா, புதுசாக நாம் இதுக்கு முன்னாடி சொன்ன கிளாஸின் ஆதாரத்தின்படி நினைவு செஞ்சாலும், கற்பனையில் பார்த்தாலும், அது கிடைச்சிட்டா மாதிரி உணர்ந்தாலும் கிடைக்கிறதுக்கு லேட் ஆகும், கிடைக்காமையும் போகும். ஏன்னா இது வரைக்கும் பிரபஞ்சம் கொடுத்ததையே நாம் அனுபவிக்கலை. அப்போ புதுசாக கொடுத்தா கூட இவருக்கு அனுபவிக்க தெரியாது, வேஸ்ட்டு தான் பண்ணுவாருன்னு பிரபஞ்சம் கொடுக்காது. அப்போது முதல்ல நீங்கள் ஏதாவது கேட்டால் கூட, நீங்கள் கேட்டதை கொடுக்கறதுக்கு முன்னாடி பிரபஞ்சம் ஆல்ரெடி உங்களுக்கு கொடுத்துருக்கிற அந்த வேல்யூபலான வாழ்க்கையை முதல்ல அனுபவத்துக்கு கொண்டு வந்து அதனுடைய வேல்யூவை புரிய வச்சு அப்புறமா தான் நீங்கள் கேட்ட அந்த புதிய விஷயத்தை கொடுக்குற ப்ராசஸில் இறங்கும். இப்போது ஒருத்தர் ஒரு ஞானிக்கிட்ட போனார். ஒரு பெரிய பணக்காரர் ஒரு ஞானிக்கிட்ட போகிறார். கையில் ஒரு பெரிய மூட்டை எடுத்துகிட்டு போகிறார். அது என்ன மூட்டைன்னா பண மூட்டை. அந்த பண மூட்டையை அப்படியே கொட்டுறார், பணமாக கொட்டுது. சுவாமி, இதெல்லாம் என்னுடைய பணம் தான், இதில் ஒரு 10 லட்ச ரூபா பணம் இருக்குது. ஆனால் இவ்வளோ பணம் இருந்தோம் என்கிட்ட நிம்மதி இல்லை, எனக்கு நிம்மதியை கொடுங்க சுவாமின்னு கேட்குறார். இவ்வளோ பணம் இருக்குது, ஆனால் எனக்கு நிம்மதி இல்லையே, எனக்கு நிம்மதி கிடைக்கிறதுக்கு என்ன வழின்னு கேட்குறேன். உடனே அந்த ஞானி, சரி அந்த பணத்தெல்லாம் மறுபடியும் பையிலே போட்டு மூட்டை கட்டுங்க சொல்கிறார். அதே மாதிரி கட்டுறார். சரி, ஒரு 2 நிமிஷம் கண்ணை மூடி அப்படியே தியானத்தில் இருங்கன்றார். அப்படி கண்ணை மூடி தியானத்தில் இருக்கிறார் அந்த பணக்காரர். இப்போ அந்த குரு, அந்த ஞானி என்ன பண்ணுறாரு, அந்த பணம் மூட்டையை எடுத்துக்கிட்டு ஓடுறாரு. ஓடுற சத்தம் கேட்டு கண்ணை திறந்த பார்க்குறாரு. அதிர்ச்சி ஆகுது அந்த பணக்காரருக்கு. ஐயோ, இவரை நம்ம நல்லவருன்னு நினச்சோமே, ரொம்ப மோசமானவராக இருக்காரு, இவர் ஒரு போலீஸ் சாமியார் போல், என் பணமெல்லாம் போயிடுச்சேன்னு இவர் அந்த சாமி பின்னாடி ஓட ஆரம்பிக்கிறார். அவரும் ஓடுறாரு வேகமாக, இவரும் ஓடுறாரு. ஓடி 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 கடைசியில் அந்த சாமி எந்த மரத்தடியில் உட்கார்ந்துருந்தாரோ அங்கேயே வந்து உட்கார்ந்துறாரு. கொஞ்ச நேரத்தில் அந்த பின்னாடி அந்த பணக்காரரும் வந்து அந்த சாமி கிட்ட இருக்கிற அந்த பண மூட்டையை பிடுங்கிக்கிறார். உன்னை போய் நான் நல்லவர் நினச்சேனே, ஒரு பெரிய ஞானின்னு நினச்சேனே, நீ இவ்வளோ மோசக்காரனா,
அப்படி சொல்லிவிட்டு அப்படியே அந்த பண மூட்டையை அப்படியே நெஞ்சார அணைச்சிக்கிட்டு அப்படியே பெரும் மூச்சு விடுறாரு. அப்படியே ஆனந்தமான மனநிலைக்கு போகிறாரு. ஒரு பெரும் நிம்மதி அனுபவம் பண்ணுறாரு. இப்போ அந்த ஞானி கேட்குறாரு, இப்போ உனக்கு எப்படி இருக்கு மனநிலை? அதுக்கு அவர் சொல்கிறார், பேரானந்தத்தில் இருக்கிறேன். இப்போ தான் ரொம்ப நிம்மதியாக இருக்கேன். என் பணம் எனக்கே கிடச்சிருச்சு. சரி, நீ ஒரு மணி நேரத்துக்கு முன்னாடி இங்கே வந்தல்ல, அப்போவும் இந்த பணம் உன் கையில் தானே இருந்தது. அப்போது இந்த நிம்மதி எங்கே போச்சு? இந்த மகிழ்ச்சி எங்கே போச்சு? இப்போவும் அதே பணம் தான், அதே உன் பணம் தான். ₹1 குறையில, அதிகமாகலை. இப்போது பேரானந்தத்தில் இருக்கிறேன்னு சொல்கிற. இப்போ எப்படி மகிழ்ச்சி வந்தது, நிம்மதி வந்தது கேட்குறார். அப்போது அங்கே அந்த பணக்காரருக்கு எல்லாமே புரியுது. அப்போ இதனுடைய அர்த்தம் என்ன? இந்த கதையோட அர்த்தம் என்னன்னா, ஒரு விஷயம், ஒரு பொருள், இல்லை ஒரு உறவு நம்மளுடைய நெருக்கத்தில் இருக்கும்போது அதனுடைய வேல்யூ தெரியாது. அது நம்மளை விட்டு கொஞ்சம் விலகும்போது, தூரமாகும்போது தான் அதனுடைய வேல்யூ தெரியும். அப்போ எப்பெல்லாம் அதை நம்ம துச்சமாக நினைக்கிறோமோ, அது பணமாக இருக்கலாம், மனைவியாக இருக்கலாம், குழந்தைகளாக இருக்கலாம், அம்மா அப்பாவாக இருக்கலாம், சாப்பாடாக இருக்கலாம், இல்லை பணமாக இருக்கலாம், எதுவாக இருந்தாலும் அதை நீங்கள் துச்சமாக நினைக்கும் போது இந்த பிரபஞ்சம் அதனுடைய வேல்யூ புரிய வைக்கிறதுக்காக கொஞ்சம் உங்ககிட்ட தூரமாக்கும். உதாரணத்துக்கு, கரண்ட் இருக்கும்போது கரண்ட்டோடைய அருமை தெரியாது. அப்போது அந்த கரண்ட்டை ரொம்ப தப்பாக யூஸ் பண்ணுவோம். தேவையில்லாததுக்கெல்லாம் யூஸ் பண்ணுவோம். தேவையில்லாமல் லைட் போட்டு வச்சுருப்போம். தேவையில்லாமல் ஃபேன் ஓடிக்கிட்டே இருக்கும். ஆள் இல்லைன்னா கூட டிவி போயிட்டுருக்கும், ஃபேன் போயிட்டுருக்கும். அப்போ ஒரு நாள் ஃபுல்லாக கரண்ட் இல்லை, ஒரு புயல் டைம் வருதுன்னும் போது அதனுடைய வேல்யூ புரியும். ஃபேன் இல்லைன்னா கூட பரவாயில்ல, வெளிச்சம் வேணும்னு ஏங்குவோம். ஸோ அதே மாதிரி தான் சாப்பாடு நம்ம வீட்டில் அம்மா கொடுக்குற சாப்பாடை ரொம்ப துச்சமாக நாம் பார்ப்போம். அந்த மாதிரி நேரங்களில் அதை புரிய வைக்கிறதுக்கு சாப்பாடே இல்லாத ஒரு சூழ்நிலை உருவாக்கும். இல்லை ஒரு மாதம் ஒரு கேன்டீன் சாப்பாடை சாப்பிடக்கூடிய ஒரு சூழ்நிலை உருவாக்கும். அப்போ தான் வீட்டு சாப்பாடுக்காக ஏங்குவோம். ஸோ அந்த மாதிரி தான் நமக்கு கிடைச்சது எப்படிப்பட்ட விஷயம், எப்படிப்பட்ட உன்னதமான விஷயம்ன்றதை புரிய வைக்கிறதுக்கு அப்பப்போ பிரபஞ்சம் இது போல நாடகத்தை ஏற்படுத்தும். அப்போ தான் அதனுடைய வேல்யூ நமக்கு புரியும். அப்போ கார் கேட்குற நாம முதல்ல ஆல்ரெடி நம்ம கிட்ட இருக்கிற பைக்குக்கு எந்த அளவுக்கு ரெஸ்பெக்ட் கொடுத்துருக்கோன்றதை பார்க்கணும். ஆல்ரெடி கொடுத்த பைக்கையே இவர் சரியாக பயன்படுத்திக்கலன்னும் போது புதுசாக கார் கொடுத்தாலும் இவர் அதை சரியாக பயன்படுத்த மாட்டார். அப்போ அது டிலே ஆகும். அப்போ இருக்கிற பைக்கை நீங்கள் ரெஸ்பெக்டோடு பார்க்கும்போது, அதை சரியாக யூஸ் பண்ணும்போது, நீங்கள் கேட்காமையே காரை இந்த பிரபஞ்சம் கொடுக்கும். நீங்கள் கற்பனையாக நினைக்க வேண்டாம், காரில் போகிற மாதிரி நினைக்க வேண்டாம். அதுக்கெல்லாம் அவசியம் இல்லாமையே இப்போ இருக்கிற பைக்கை சரியாக யூஸ் பண்ணாலே பிரபஞ்சம் காரை நீங்கள் கேட்காமையே கொடுக்கும். இப்போ இருக்கிற சின்ன கூரை வீடாக இருந்தாலும் சரி, அதை நாம் சரியாக பராமரித்தா அந்த வீடு கூட இல்லாமல் பிளாட்ஃபார்மில் எத்தனையோ பேர் இருக்கிறாங்கன்ற உணர்வில் இருந்து இருக்கிற இந்த வீடை நம்ம ரெஸ்பெக்டோடு பார்த்துக்கிட்டா பிரபஞ்சம் நமக்கு மாடி வீடை கொடுக்கும். ஸோ இப்போ நமக்கு என்ன டேலண்ட் இருக்கோ அந்த டேலண்ட்டை நாம் முதல்ல
மதிக்கணும். நம்மளுடைய மைண்ட் செட் எப்படின்னா, எதெல்லாம் நமக்கு இன்னும் கிடைக்கலையோ அதை எதிர்பார்க்கும். நமக்கு 1000 விஷயம் கிடைச்சிருக்கும், ஆனால் கிடைக்காத அந்த ஒரு விஷயத்து மேலே தான் மைண்டு போகும். அப்போ எப்படி திருப்தி இருக்கும்? அதான் கிடைக்கல இல்லையா, இல்லை இல்லையா. அப்போ இல்லைன்னா அங்கே துக்கம்தான். இவ்வளோ கிடைச்சிருக்குன்னு நினைக்கும் போது ஆனந்தம். அப்போ இவ்வளோ கிடைச்சும் ஆனந்தம் இல்லை, இனி அந்த ஒன்று கிடைச்சா நீ ஆனந்தத்துக்கு போகிற? அப்போ பிரபஞ்சம் கொடுக்காது. அதே ஒன்று தான் எனக்கு கிடைச்சிருக்கு, அந்த கிடைச்ச ஒன்று நான் ஆனந்தமாக அனுபவிக்கும் போது எனக்கு கிடைக்காத 1000ம் வரிசையாக 1 by 1 கிடைக்க ஆரம்பிச்சிடும். இதுதான் சீக்ரெட். அப்போ கிடைச்சதை நம்ம எந்த அளவுக்கு அனுபவிச்சுட்டு இருக்கிறோன்றத பார்க்கணும். அப்போ கணவன் திட்டுறாரு, அது ஒரு துக்கம். ஆனால் பல பேருக்கு கணவனே இல்லாமல் இருக்கிறாங்களே, அப்போ அந்த துக்கத்துக்கு இது, அதுக்கு முன்னாடி இது ஒன்றுமே இல்லை. ஒரு ஆண் துணை இல்லாமல் ஒரு பெண் வாழறது எவ்வளோ கஷ்டம். எங்கள் வீட்டுக்காரர் திட்டுறாரு, ஆனால் அங்கே வீட்டுக்காரே இல்லை. இங்கே என் பசங்க என் சொன்ன பேச்சு கேட்கல, ஆனால் அங்கே பல பேருக்கு பசங்களே இல்லை. எனக்கு போகிறதுக்கு கார் இல்லை, பைக் இல்லை, ஆனால் பல பேருக்கு காலே இல்லை. பைக் இல்லைன்னாலும் கார் இல்லைன்னாலும் நடந்து போகிறதுக்கு நல்ல கால் இருக்குது நமக்கு. பல பேருக்கு 2 காலுமே இல்லை. நமக்கு நல்ல ஆரோக்கியமான கால் கை கொடுத்துருக்காங்க. கார் இல்லைன்னாலும் பிரச்சனை இல்லை, பைக் இல்லைன்னாலும் பிரச்சனை இல்லை, நல்ல கால் கை கொடுத்துருக்காங்க. பல பேருக்கு நல்ல கால் இல்லை, கை இல்லை. அப்படி நாம் பார்க்கணும். அப்போ எனக்கு என்னெல்லாம் கிடைச்சிருக்குன்னு பார்க்கும்போது அது ஒரு பெரிய லிஸ்ட்டு வரும். அன்பான மனைவி, அன்பான பசங்க, அழகான வாழ்க்கை எனக்கு இருக்கு ஆல்ரெடி. ஆனால் இன்னும் இல்லாததை பார்த்துட்ருக்கேன். இன்னும் இப்படி இருந்தா, அப்படி இருந்திருந்தா. அப்போது ஒருவேளை இல்லாததை எதிர்பார்க்குறீங்க இல்லையா, இப்போ அந்த இல்லாததை அடைஞ்சிட்றீங்க. மறுபடியும் என்ன பண்ணுவீங்க? அதை அனுபவிக்க மாட்டீங்க. மறுபடியும் வேற ஒன்று இல்லாமல் இருக்கும் இல்லையா, அதை எதிர்பார்ப்பீங்க. அப்போ உங்கள் மனம் எதிர்காலத்திலேயே இருக்கும். எதிர்காலம்ன்றது இல்லாதது. அப்போ இல்லாததை நினச்சா துக்கம்தான் வரும். ஆனால் உங்ககிட்ட இருக்கிறது எத்தனோ பேர்கிட்ட இல்லாமல் இருக்கு. ஆனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்க? அதை மறந்துட்டு, உங்ககிட்ட இருக்கிற கோடி விஷயத்தை மறந்துட்டு, உங்ககிட்ட இல்லாத 1-2 விஷயத்தை பார்த்து துக்கம் அடைகிறீங்க. அப்போ பிரபஞ்சம் பார்க்காது. இவனுக்கு இன்னும் எவ்வளோ கொடுத்தாலும் திருப்தி இருக்காது. அப்போ இருக்கிறத முதல்ல அனுபவி, அப்புறமா அதை கொடுக்குறேன்னு சொல்லும். அப்போ இருக்கிறத அனுபவிக்கணும்னா என்ன பண்ணணும்? இருக்கிறதுக்கு நன்றி உணர்வோடு இருக்கணும். இப்போ மகிழ்ச்சின்றது எப்படி உருவாகும்? திருப்தியில தான் மகிழ்ச்சி உருவாகும். திருப்தி வந்துடுச்சுன்னா மகிழ்ச்சி வரும். திருப்தி எப்படி வரும்? என்கிட்ட என்னென்னலாம் கிடைச்சிருக்கு அதை நினச்சி பார்க்கும்போது திருப்தி வரும். எத்தனோ என்கிட்ட இருக்கிறது எத்தனோ பேர்கிட்ட இல்லைன்றதை நினச்சி பார்த்தா திருப்தி வரும். திருப்தி வந்துடுச்சுன்னா மகிழ்ச்சி வந்துடும். அப்போ அங்கே நீங்கள் உண்மையிலேயே திருப்தி அடைஞ்சிங்கன்னா அதுக்கு நன்றியோடு இருக்கீங்கன்னு அர்த்தம். அப்போ இது வரைக்கும் கிடைச்சதுக்கு உங்களுக்கு நன்றியே இல்லை. அப்போது ஒருத்தருக்கு கிஃப்ட்டு தரீங்க, அவருக்கு அது நன்றியே இல்லை. அதை வாங்கி சும்மா அப்படி வச்சுட்டார் அவர். அப்போ
அப்போ நன்றி இருக்குதுன்னா வார்த்தையாக இங்கே நன்றி சொல்கிறது கிடையாது, தேங்க்யூன்னு சொல்கிறது கிடையாது. உண்மையிலேயே நன்றிக்கு அர்த்தம் அந்த பொருளை நம்ம யூஸ் பண்ணுறதை பொறுத்து இருக்கு. அப்போ இந்த இயற்கைக்கு நம்ம நன்றியோடு இருக்கிறதுன்னா என்ன? இந்த இயற்கை கொடுத்த வாழ்க்கையை சரியாக வாழறது. அப்போ அதுதான் நன்றியோடு இருக்கிறது. இயற்கைக்கு நன்றி சொல்கிறது கிடையாது. நன்றி நன்றி தேங்க்யூ தேங்க்யூன்னு சொல்கிறது கிடையாது. இயற்கை கொடுத்த அந்த வாழ்க்கையை நினச்சி பார்த்து ஆனந்தத்தோடு இருக்கிறது. அப்போ இருக்கிறத நீங்கள் நினச்சி பார்த்து ஆனந்தமாக இருக்க இயற்கையே பார்க்கும், இந்த பிரபஞ்சமே பார்க்கும், இன்னும் இவனுக்கு எதெல்லாம் கொடுத்தா கரெக்டாக இருக்கும்னு. இன்னும் 2 கார் தரலாம், இன்னும் 2 வீடு தரலான்னு இயற்கையே உங்களுக்கு கொடுக்க ஆரம்பிச்சிடும். அப்போ இயற்கை கொடுக்கறத நீங்கள் என்ஜாய் பண்ண இயற்கை இன்னும் கொடுக்கும், இந்த பிரபஞ்சம் இன்னும் கொடுக்கும். அப்போது போன தடவை நண்பருக்கு நாம் அந்த கிஃப்ட் கொடுத்தோம், அது ரொம்ப வேல்யூபுளாக அவர் யூஸ் பண்ணுறார். அப்போ இன்னும் அவர் உங்களுக்கு கொடுக்க தோணும். அப்போ என் நண்பனுக்கு இன்னும் என்னென்ன தேவைப்படுமோ யோசித்து அவருக்கே தெரியாமல் அவருடைய தேவைகளை புரிஞ்சுக்கிட்டு நீங்கள் செய்ய ஆரம்பிப்பீங்க. அதேமாதிரி இயற்கையும் பார்க்கும், நம்ம கொடுக்கறது எல்லாமே இவர் சரியாக வாழறாரு, எல்லாத்தையுமே ரொம்ப அழகாக அனுபவிக்கிறாரு, இவருக்கு இன்னும் எவ்வளவானா கொடுக்கலான்னு நீங்கள் கேட்காமே உங்களுக்கு இன்னும் என்னென்னலாம் தேவைப்படுமோ அதையெல்லாம் புரிஞ்சுக்கிட்டு இந்த பிரபஞ்சம் உங்களுக்கு கொடுக்க ஆரம்பிச்சிடும். இதுதான் பெரிய சீக்ரெட். அப்போது இந்த நன்றி உணர்வையே ஒரு தியானமாக மாற்றுங்க. அப்போ இன்றைக்கி தியானத்தோட முடிவில் உங்களுக்கு என்னெல்லாம் கிடைச்சிருக்குன்றது ஒரு பாருங்கள், நினச்சி பாருங்கள். ஒரு நோட்டு பென் எடுத்துக்கோங்க, எழுதுங்க, பெரிய லிஸ்டே வரும். இப்போது உங்கள் வீட்டுக்காரர்கிட்ட உங்களுக்கு பிடிக்காதது 10 விஷயம் இருக்குதுன்னா, அவர்கிட்ட 10 மைனஸ் இருக்குன்னா, அவருடைய ப்ளஸ்ஸை கொஞ்சம் யோசித்து பார்த்தீங்கன்னா 100 ப்ளஸ் இருக்கும். அதே மாதிரி உங்கள் பசங்கக்கிட்ட உங்களுக்கு பிடிக்காத விஷயங்கள் 10 இருந்ததுன்னா அவங்களுடைய ப்ளஸ்ஸை பார்த்தீங்கன்னா ஒரு 100 இருக்கும். அப்போ ப்ளஸ்ஸை பார்க்க ஆனந்தம் வரும். அப்போ ஆனந்த உணர்வோடு அவங்கள பார்க்க அவங்களுக்குள்ள மாற்றம் வரும். அப்போ இருக்கிற மைனஸை பார்க்க இன்னும் அந்த மைனஸ் அதிகமாகும். ஸோ அப்போது உங்களுக்கு இது வரைக்கும் என்னெல்லாம் கிடைச்சிருக்கோ, அது கணவனாக இருக்கலாம், பசங்களாக இருக்கலாம், வீடாக இருக்கலாம், அம்மா அப்பாவாக இருக்கலாம், நண்பர்களாக இருக்கலாம், சொந்தக்காரங்களாக இருக்கலாம், அவங்களுடைய ப்ளஸ் எல்லாம் பாருங்கள். உங்கள் சுற்றி இருக்கிறவங்களுடைய ப்ளஸ் எல்லாம் பாருங்கள். ப்ளஸ் எல்லாம் பார்க்க ஆனந்தம் பெருக்கெடுக்கும். அப்போது இந்த பிரபஞ்சம் பார்க்கும், ஓ இது வரைக்கும் இவருக்கு கொடுத்த ப்ளஸ்ஸை எல்லாம் நினச்சி பார்க்குறாரு. ப்ளஸ்ஸை பார்த்தீங்கனால ஆனந்தம் வரும், ஆனந்த கண்ணீர் வரும். அப்போ இவருக்கு இன்னும் இந்த ப்ளஸ் அதிகரிக்கலாம். அப்போ இன்னும் கணவர் உங்களுக்கு ஏற்ற மாதிரி, பசங்க உங்களுக்கு ஏற்ற மாதிரி, சொந்த பந்தம் உங்களுக்கு ஏற்ற மாதிரி எல்லாமே இன்னும் அதிகமாக நடக்க ஆரம்பிக்கும் நீங்கள் கேட்காமையே. அப்போ இருக்கிறத நினச்சி பார்த்து இருக்கிறதுக்கு நன்றியோட இருந்தாலே போதும். என்னென்ன வேணும்னு பிரபஞ்சமே பார்த்து பிரபஞ்சமே உங்களுக்கு அள்ளி தரும். ஸோ அப்போ ஒரு பக்கம் மனதால், புத்தியால், உணர்வால் அந்த விஷயம் கிடைச்சிட்டா மாதிரியும் நினைக்கணும். அதை விட முக்கியம், இது வரைக்கும் எனக்கு என்னெல்லாம் கிடைச்சிருக்கோ அதை நினச்சி பார்த்து அந்த ஒரு பூரிப்பில் மூழ்கி அந்த ஆனந்தத்தை அனுபவிக்கும்போது இன்னும் பல மடங்கு வேகத்தில் இந்த பிரபஞ்சம் நீங்கள் கேட்ட விஷயத்தை கொண்டு வந்து சேர்க்கும்.
அப்படி வெறுமனே நம்ம காட்சியாக பார்க்குறோம், அது நடந்துட்டா மாதிரி பார்க்குறோம். ஆனால் இது வரைக்கும் கிடைச்சதுக்கு நன்றி உணர்வு இல்லை, அதை அனுபவிக்க தெரியலன்னா, கேட்ட புதிய விஷயத்தை கொடுக்காம ஆல்ரெடி உங்களுக்கு கிடைச்சிருக்கிற அந்த வாழ்க்கையினுடைய வேல்யூவை புரிய வைக்கிற ப்ராசஸில் இறங்கும். அதை புரிய வச்சு அதுக்கப்புறமா தான் நீங்கள் கேட்ட அந்த புதிய விஷயம் உங்களுக்கு கிடைக்கும். அப்போ இது வரைக்கும் கிடைச்சனுடைய வேல்யூவை நீங்கள் ஆல்ரெடி உணர்ந்துக்கிட்டே இருந்தீங்களன்னா, புதுசாக உணர வைக்க வேண்டிய வேலை பிரபஞ்சத்துக்கு இல்லை, எக்ஸ்ட்ரா வேலை இல்லை. இப்போ ஆல்ரெடி இவர் கொடுத்த வாழ்க்கையை சரியாக வாழுறாரு, அப்போ இனி என்ன கொடுத்தாலும் அதை சரியாக தான் யூஸ் பண்ணுவார். ஸோ அப்போது இந்த ஈர்ப்பு விதியை எல்லோருமே சரியாக பயன்படுத்துகிறாங்கன்னா இல்லை. ஸோ முதல் சொன்ன மாதிரி காட்சியாக பார்க்குறாங்க, அது நடந்துட்டா மாதிரி உணர்கிறாங்களே தவிர இது வரைக்கும் கிடைச்ச வாழ்க்கைக்கு நன்றியோடு இல்லை. அதனால தான் அதை பற்றின எத்தனை வீடியோ வந்தாலும், அதை எத்தனை பேர் பார்த்தாலும் அத்தனை பேருக்கும் அந்த மாற்றம் வரதில்லை. ஏன்னா இதுக்கு பின்னாடி இன்னும் இந்த சீக்ரெட் இருக்குது, அந்த நன்றி உணர்வு என்ற சீக்ரெட். அப்போது அதுவும் செய்யணும். இது வரைக்கும் முன்னாடி பார்த்த வகுப்புகளில் சொன்ன அதையும் ஃபாலோ பண்ணணும். இன்றைக்கி சொல்லக்கூடிய இந்த நன்றி உணர்வு என்ற சப்ஜெக்டையும் புரிஞ்சுக்கணும். ஸோ பிரபஞ்சம் சும்மா கேட்டதெல்லாம் கொடுத்துறாரு. நம்ம கொடுத்ததுக்கு வேல்யூ இருக்கா இல்லையான்னு பார்த்து தான் ஒன்று ஒன்றா கொடுக்கும். அப்படி இல்லைன்னா இது வரைக்கும் கொடுத்ததோடைய வேல்யூவை புரிய வச்சுட்டு கொடுக்கும். ஸோ அப்போது லேட் ஆகாமல் நீங்கள் நினைக்கிறது சீக்கிரமாக வரணும்னா இது வரைக்கும் கிடைச்சதுக்கு நன்றியோடு இருக்கணும். அப்போ எப்போ நன்றி வரும், நன்றி உணர்வு வரும்? முதல்ல நினச்சி பார்க்கணும், என்னெல்லாம் கிடைச்சிருக்குன்னு நினச்சி பார்க்கணும். நினச்சி பார்க்கும்போதே புரிஞ்சிடும், எனக்கு இவ்வளோ கிடைச்சிருக்கா, இதுக்கு மேலே எனக்கு வேணுமா? உங்களுக்கே ஒரு சந்தேகம் வந்துடும். எவ்வளோ கிடைச்சிருக்கேன், நமக்கு பார்த்தா தானே தெரியும். என்ன இருக்குது என்ன இல்லைன்னு உள்ளே போய் பார்த்தா தானே தெரியும். அப்போ உள்ளே போய் பார்த்தீங்களன்னா இதுக்கும் மேலே நமக்கு வேணும், எவ்வளோ இருக்கே, அந்த சந்தேகம் கூட வந்துடும் உங்களுக்கு. பெருசாக கேட்க கூட தோணாது. அப்போ அந்த நிறைவான அந்த உணர்வு வரும்போது இந்த பிரபஞ்சம் அள்ளி அள்ளி தரும். அப்போ ஒவ்வொன்றுத்துக்கும் நன்றி உணர்வு வேணும். இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். நல்லது. இதுவரைக்கும் நமக்கு கிடைச்ச எல்லாத்தையுமே அசை போடுவோம், அதனுடைய பூரிப்பில் மூழ்கி இருப்போம். அந்த பூரிப்பில் மூழ்கி இருந்து அடுத்தது நம்மளுக்கு என்ன தேவையோ அதை நினச்சி பார்ப்போம். அப்போ பிரபஞ்சம் நமக்கு எல்லாத்தையுமே அள்ளி அள்ளி தரும். ஓம் சாந்தி.